விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தொடர்ந்து தற்பொழுது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணிப்பதாக அக்கட்சி அறிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இந்த முடிவானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த அதாவது கடந்த மாதம் ஈரோடு கிழக்கு மாவட்ட கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த EVKS இளங்கோவன் உடல்நல குறைவால் உயிரிழந்திருந்தார். இந்த நிலையில தற்பொழுது அந்த ஈரோடு கிழக்கு தொகுதி காலி என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இடைத்தேர்தலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக தரப்பில் வேட்பாளர் அறிமுகம் செய்திருந்தனர். இன்றைய தினம் இன்று தொடர்ந்து கடந்த விக்கிரவாண்டி தேர்தலும் அதிமுக புறக்கணித்திருந்தது. அதே போல இன்று ஈரோடு கிழக்கில் நடக்க இருக்கக்கூடிய இடைத்தேர்தலும் அதிமுக போட்டியிடவில்லை என தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. இந்த இடைத்தேர்தல் தொடர்ந்து இந்த இடைத்தேர்தலில அதிமுக போட்டியிடவில்லை. இந்த இடைத்தேர்தலில் ஏன் போட்டியிடவில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடன் கூடுதல் தகவலை பதிவு செய்யலாம். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தற்பொழுது நம்மோடு நேரடியில் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். தொடர்ந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தொடர்ந்து தற்பொழுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் அதிமுக போட்டியிடவில்லை என அறிவிப்பு வெளியாயிருக்கிறது. இவங்களுடைய தகவலை பதிவு செய்யுங்க சார். வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. அதாவது திமுக என்றாலே திரு மு கருணாநிதி காலத்திலிருந்து, அதாவது இடைத்தேர்தல்கள் பொதுவாகவே எந்த காலத்துல நியாயமா நடந்ததில்லை. பொதுவாகவே அராஜகம், அநியாயம், ஆட்டூழியம், ஜனநாயக அத்துமீறல்கள் அது எதிர்கட்சிகளை ஒடுக்குறது, பணம் தாராளமா புழங்குறது, வாக்காளர்கள் ஆடு மாடுகளை போல சந்தையில அடைக்கிறது, எதிர்கட்சி கூட்டுறதுக்கு போகாம வேலை செய்கிறது. இப்படி இப்ப தேர்தல் கமிஷன் இதை மீறி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்கள எதுவும் காதல் வாங்குற போறது கிடையாது. அப்படி இருக்க சூழ்நிலை ஜனநாயகம் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர், ஒரு நியாயமான சுதந்திரமான தேர்தல் நடக்குமா என்றால் நிச்சயமா அது நடக்காததுதான் இந்த தேர்தல். ஏன்னா போன தடவை ஒரு போலியான வெற்றி தான் பெற்றாங்க. அந்த வகையில் இந்த தடவை போலியான வெற்றி பெறுவதற்கு உண்டான எல்லா வித முயற்சிகளும் இன்னும் ஒரு வருஷம் தேர்தல் இருக்க சூழ்நிலையில இன்னும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த தேர்தல் ஒரு கௌரவ பிரச்சனை எடுத்துட்டு கோடிக்கணக்கான பணம் ஆறாக புரளுகின்ற நிலை ஓடும். கட்சிக்காரங்க எல்லாம் முகாமிடுவாங்க, அமைச்சர்கள் எந்த வேலை செய்ய மாட்டாங்க, அங்கே முகாமிடுவாங்க. ஊசுல இருந்து அண்டால இருந்து குண்டால இருந்து வீட்டை பெருக்கிறதுல இருந்து அப்புறம் பாத்தீங்கன்னா சாமான் கழுவுறதுல இருந்து எல்லா வேலையும் இன்னைக்கு ஒரு கீழ்த்தரமான வேலை செய்து ஒரு போலியான வெற்றி பெறுவதற்கு உண்டான அந்த முயற்சி எடுக்கும். எனவேதான் இந்த தேர்தல் நியாயமாக நடக்காது என்ற சூழ்நிலையில அது கருணாநிதி காலத்துல தொடர்றதுனால இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கோம். தொடர்ந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் அதிமுக புறக்கணிக்கப்பட்டிருந்தது. அதே போல ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தலும் அதிமுக தொடர்ந்து இந்த தேர்தலையும் புறக்கணித்து வருகிறது. அப்போ தேர்தலை கண்டாலே அதிமுக பயம்னு இன்றைய தினம் சட்டப்பேரவையில கூட பேசியிருந்தாங்க. ஏன்னா திமுக அனைத்து தேர்தலையும் அதை கண்டு மக்களிடையே போட்டியிட்டு வெற்றி பெறும் என முதல்வர் தெரிவித்திருந்தாரு. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஏங்க பொதுவான உள்ளாட்சி தேர்தலை ஏன் தள்ளி வச்சுக்கினீங்க? இந்த இடைத்தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் டிசைட் பண்றது, அதனால நடத்துறாங்க. அந்த எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் நடத்துற அந்த தேர்தல் கூட பாத்தீங்கன்னா அதுல ஒரு பிஸ்டி இஷ்யூ. ஏன்னா எப்படியும் நாம ஒரு போலியான வெற்றி பெறுவதற்கு மூலமா தான் 2026 மக்கள் நம்மளை ஏத்துக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்கு அவங்க கோடிக்கணக்கான ரூபாய் அளவுக்கு செலவு பண்ணுவாங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஏற்கனவே சொன்னாலும் ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. ஈரோடு கிழக்கில் என்ன நடந்தது, அதே போல விக்கிரவாண்டியில் என்ன நடந்தது, எல்லா இடைத்தேர்தலையும் ஒரு மோசடியா வெற்றி பெறுவதற்கு உண்டான இந்த ஆளுங்கட்சியா திமுக இருக்க ஸ்டாலின் மாத அரசாங்கத்துல சரி, அதே போல அவங்க அப்பா கருணாநிதி இந்த காலத்திலயும் சரி, இப்படிப்பட்ட மோசடியான வெற்றிகள் பெறுவதற்கு எல்லா வகையிலும் கீழே எவ்வளவு இறங்க முடியுமோ அந்த அளவு இறங்குவாங்க. எனவேதான் தேர்தலை பொறுத்தவரை நியாயமான சுதந்திரமா நேர்மையா ஒரு டெமோக்ராட்டிக் ஜனநாயக வழியில நடக்காது என்ற அடிப்படையில் தான் தேர்தலை புறக்கணிக்கப்பட்டிருக்கு அதிமுக. தொடர்ந்து அதிமுக தரப்புல திமுக மக்கள் விரோத ஆட்சி நடத்த வருவதாகவும், அதே போல அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரமும் தொடர்ந்து அடுத்தடுத்து திமுக மீது இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் உள்ளிட்டவைகள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வருது. இது மக்கள் மத்தியில ஒரு தேர்தல் களத்துக்கு செல்லும் போது பணம் அங்க எடுப்படுமா, இல்ல இன்னும் 1.5 காலங்கள் தான் இருக்கு? ஏங்க இது இடைத்தேர்தலுங்க, பொது தேர்தல். நீங்க சொல்றதெல்லாம் பொது தேர்தல்ல பிரதிபலிக்கும். இடைத்தேர்தல் பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா என்ன இவங்க வாக்குறுதி அள்ளி வீசுவாங்க. அதாவது தேனும் பாலம் ஆறு தொகுதியில ஓடுற அளவுக்கு, ஈரோடு கிழக்குல ஓடுற அளவுக்கு
பணம் வாரி 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 கொடுக்கும்போது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகார துஷ்பிரயோகம் வந்து செய்யும் போது அந்த மக்களை வந்து பாத்தீங்கன்னா வாக்களிக்க, அதாவது எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க, போன தடவை என்ன நடந்தது, கிட்டத்தட்ட பல இடங்கள்ல 120க்கு மேற்பட்ட இடங்கள்ல மக்கள் வந்து ஆடு மாடுகள் போல சந்தையில அடைச்சாங்க. எவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுத்துதா? ஒண்ணுமே எடுக்கலையே. அந்த அளவுக்கு வந்து எதிர்கட்சிகள் ஒரு பொதுக்கூட்டம் பேசி மக்கள் பேசுறது கூட அது வந்து இவங்க அனுமதிக்காத அளவுக்கு வந்து அந்த முகாம்லாம் அங்க போட்டு அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு இந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து மோசடியான வெற்றி பெறுவதற்கு உண்டான எல்லா முயற்சி தான் எடுப்பாங்க. அதனால தேர்தலை கண்டு என்ன திராவிட முன்னேற்ற கழகம் கேட்க கிடையாது. அதாவது குறிப்பா கடந்த தேர்தலே வந்து திமுக கொடுத்த வாக்குறுதி வந்து நிறைவேற்றவில்லை என்ற ஒரு பிரதான குற்றச்சாட்டு வந்து அதாவது அதிமுக தரப்புல வச்சுட்டு வரீங்க. பல கட்ட போராட்டங்களை வந்து மக்கள் மத்தியில நடத்திட்டு வரீங்க. அப்போ மக்கள் வந்து இந்த தேர்தல் பணம் பலம் இருந்தாலும் மக்கள் வந்து அவங்க முடிவெடுக்கக்கூடிய தன்மை ஒண்ணு இருக்குல்ல சார். ஏன்னா பணமே எல்லாத்தையும் முடிவு செய்ய முடியும் நம்மளால சொல்ல முடியாதுல்ல. அப்போ திமுக அதுதாங்க சொல்றேன், பொது தேர்தல் வேற, இடைத்தேர்தல் வேற. இடைத்தேர்தல் என்பது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியுடைய அதிகார துஷ்பிரயோகம். அது அதிகார துஷ்பிரயோகம்ன்றது நான் சொன்ன எல்லாமே அதுல வரும். அது தற்காலிகமாக எடுபடும். அது மோசடியான ஒரு வெற்றி. அதுதான் நீங்க மீண்டும் மீண்டும் கேட்டு இருக்கீங்க நீங்க. சார் இப்போ தொடர்ந்து அதிமுக இந்த வருகின்ற பொது தேர்தல் 2026 நடக்க இருக்கக்கூடிய பொது தேர்தலுக்கு அதிமுக தரப்புல எந்த மாதிரியான யுத்தங்கள் வந்து வகுத்திருக்கீங்க? கண்டிப்பா இந்த தேர்தலை நீங்க எப்படி போட்டியிட சந்திக்க இருக்கீங்க பொது தேர்தல்ல? ஏன்னா இடைத்தேர்தல் வந்து முற்றிலுமா அதிமுக புறக்கணிக்கிறது. இந்த நிலையில இப்போ உங்க கேள்வி வேங்க என்னங்க நீங்க கேக்குறீங்க? இப்போ இந்த கேள்வி இடைத்தேர்தல் பத்தி திடீர்னு 2026 ஜம்ப் பண்றீங்க. 2026க்கு 1 வருஷம் இருக்குது. மக்கள் பிரச்சனைகளுக்காக எடுத்து போராடிட்டு இருக்கிறோம். மக்கள் பிரச்சனை எக்ஸ்போஸ் பண்றோம். மக்களுக்கு இந்த எதிர்கட்சிகார சர்வாதிகார அரசு பத்திரிகையில இருந்து ஜனநாயகத்தை எதிர்கட்சியில ஒடுக்கின்ற அந்த தன்மையே, அதே போல வந்து விலைவாசியில இருந்து சட்ட ஒழுங்குல இருந்து போதையில இருந்து எல்லா விதமான பிரச்சனைகளும் மக்கள் மத்தியில எடுத்து சொல்லியிருக்கோம். கண்டிப்பா எங்க ஆட்சியில செஞ்ச நல்லதும் இந்த ஆட்சியில மக்கள் அனுபவிக்கிற துன்பமும் கண்டிப்பா 2026ல மக்கள் மத்தியில எடுபடும். கண்டிப்பாக உங்களுடைய தகவலை நேரில் வந்து பதிவு செய்தமைக்க நன்றி சார். தொடர்ந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில அதிமுக போட்டியிடவில்லை என நியூஸ் 7 தமிழ் பொறுப்பாசிரியர் மரியாதை அவருடன் கூடுதல் தகவலை கேட்கலாம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. ஒரு வரலாற்று நிகழ்வாகவே இது பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற சில தேர்தல்களையும் அதிமுக புறக்கணித்திருக்கிறது. தொடர்ச்சியாக அதிமுக தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் பல தேர்தல்களை புறக்கணித்திருந்தாலும் கூட மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பார்க்கப்பட்டது. ஏனென்றால் கொங்கு மண்டலத்தில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் என்பதனாலும் மேற்கு தமிழ்நாட்டில் தன்னுடைய செல்வாக்கை வளர்த்துக் கொள்ள வேண்டிய இடத்தில் அதிமுக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடும் என்று பேசப்பட்டது. தற்பொழுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரவீந்திரன் துரைசாமி, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிச்சிருக்கிறது, எப்படி பாக்குறீங்க? அதிமுக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் என்பது எதிர்பார்த்த ஒன்றுதான். குறிப்பாக அவர்கள் இந்த 2 விக்கிரவாண்டி இடைத்தேர்தலே அவர்கள் போட்டியிட்டு இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் புறக்கணித்தது தவறான முடிவு என்றுதான் கருதுகிறேன். அங்கு 35% வாக்கு பலம் அவர்களுக்கு மக்களவை பொது தேர்தலில் விக்கிரவாண்டி செக்மெண்டில் இருந்தாலும் டாக்டர் ராமதாஸ் எழுப்பக்கூடிய 10.5ற்கு என்ன பதில் சொல்வது, 10.5 சரிதான் என்று சொல்வதா தவறு என்று சொல்வதா என்ற குழப்பத்தில் அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்தார்கள். இப்பொழுது அவர்கள் அதைவிட குறைந்த வாக்கு பலமே மக்களவை தேர்தலில் ஈரோடு மக்களவைக்குள் ஈரோடு கிழக்கு செக்மெண்டில் சுமார் 22% உள்ள ஈரோடு கிழக்கு தொகுதியை புறக்கணித்திருக்கிறார்கள் என்றால், ஒருவேளை போட்டியிட்டால் டெபாசிட் இழக்க நேரிடும் என்ற அச்சத்தின் காரணமாகவே அவர்கள் இதனை புறக்கணித்தார்கள் என்று கருதுகிறேன். காரணம், முன்பு 2021 சட்டமன்ற தேர்தலில் 38% வாக்கெடுத்த ஈரோடு கிழக்கு செக்மெண்டில் இடைத்தேர்தலில் தாக்குப்பிடிக்க முடியாமல் 13% இழந்து 25% வாக்குகளை தான் எடுத்தார்கள். ஆனால் இன்று
மக்களவை தேர்தலில் ஈரோடு கிழக்கு செக்மெண்டில் இந்த 25 3 குறைந்து 22% தான் எடுத்திருந்தார்கள். இதே வேளையில் நாம் தமிழர் கட்சி 6.3% எடுத்தவர்கள் 2% உயர்ந்து 8.3% உயர்ந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த இடைத்தேர்தலை அதிமுகவில் கொங்கு மண்டலத்தின் தளபதியாக இருக்கும் செந்தில் பாலாஜி போன்றவர்கள் அதை ஒரு கௌரவ பிரச்சனையாக எடுத்து தங்களுடைய முன்னாள் அரசியல் எதிரி எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக இரட்டலையை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்று குறிவைத்து வேலை பார்த்தால் 22% என்பது ஒரு 6% குறைந்தாலே அதிமுக டெபாசிட் இழப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் பிரகாசமாக உண்டு. எனவே இடைத்தேர்தலில் டெபாசிட் இழப்பை தவிர்ப்பதற்குத்தான் அவர்கள் இடைத்தேர்தலை தவிர்த்திருக்கிறார்கள் என்று கருதுகிறேன். குறிப்பாக திருமங்கலம், மதுரை மத்திய, மதுரை மேற்கு போன்ற இடைத்தேர்தல்களில் மோசமான ஒரு வாக்கு சதவீதத்தை பெற்ற புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 2009 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அந்த மதுரை மத்திய, மதுரை மேற்கு போன்ற தொகுதிகளில் 15% மேல் அதிக வாக்குகளை பெற்றார்கள். திருமங்கலத்திலும் சுமார் 6% வாக்குகள் வரை அதிக வாக்குகள் பெற்றார்கள். ஆனால் இடைத்தேர்தல் பெற்றதை விட பொது தேர்தலில் குறைவான வாக்குகளை பெற்றதால் இடைத்தேர்தல் என்பதால் இன்னும் நெருக்கடி அதிகமாக இருக்கும். திமுகவினர் ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி டெபாசிட் இழக்க செய்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் அதிமுக இடைத்தேர்தல் களத்திலிருந்து விலகி இருக்கிறார்கள். விக்கிரவாண்டியில் போட்டியிடாததும் ஈரோடு கிழக்கில் போட்டியிடாததும் 2026 தேர்தலில் அதிமுகவிற்கு பின்னடைவே தரும். அது ஒரு பிரதான எதிர்க்கட்சி இத்தகைய ஒரு முடிவை எடுத்திருக்க கூடாது என்பதே என்னுடைய அபிப்பிராயம். இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம நுணுகி பார்க்க வேண்டி இருக்குது இல்லையா? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயத்தில் அதிமுக தேர்தலை புறக்கணிக்கிறது என்றால் இயல்பாகவே 2வது இடத்தில் பாஜக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? அந்த இடத்தில் பாஜக கிளைம் பண்ணுவாங்க இல்லையா ரவீந்திரன் துரைசாமி? பாஜக வளர்ந்து வருகிறது, அதுக்கு ஒரு வழிவகுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா இது? பாஜக என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்பது இன்னும் தெரிய வரவில்லை. பாஜகவை பொறுத்தவரையில் அவர்கள் அண்ணாமலை மாநில தலைவர் அங்கு போட்டியிட வேண்டும் என்றுதான் கருதுவார். காரணம், அந்த பகுதியில் தன்னை ஒரு தலைவராக நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அங்கு போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை நிரூபிப்பதுதான் அண்ணாமலையின் தலைமைக்கு உகந்ததாக இருக்கும் என்று நிச்சயமாக அண்ணாமலை கருதுவார். ஆனால் பாஜக ஒரு தேசிய கட்சி, அதில் மற்ற தலைவர்கள் தமிழிசை, நயினார் நாகேந்திரன், சீனிவாசன், வானதி சீனிவாசன் போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் கோர் கமிட்டி கூடி என்ன முடிவு எடுக்கிறார்கள், கேசவநாயகம் போன்ற தலைவர்கள் எல்லாம் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பதை பார்த்துதான் பாஜகவின் முடிவை நாம் சொல்ல முடியும். அந்த பாஜகவை பொறுத்தவரையில் கூட்டு ஒரு தேசிய கட்சி என்பதனால் அக்கட்சியின் கோர் குரூப் கூடி முடிவெடுத்து தேசிய தலைமையின் ஆலோசனையில் தான் அவர்கள் முடிவை அறிவிப்பார்கள். பாஜக முடிவு எந்த பக்கம் போட்டியிடுவார்களா மாட்டார்களா என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். ரவீந்திரன் துரைசாமி, இதுல இன்னொரு அம்சத்தையும் பார்க்க வேண்டி இருக்குல்ல. திமுக தன்னுடைய வேட்பாளரை அறிவித்து விட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமான தேர்தலாக ஈரோடு கிழக்கு தேர்தல் பார்க்கப்படுகின்ற பொழுது இதில் அதிமுக புறக்கணிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய பின்னடைவை கட்சி ரீதியாக ஏற்படுத்தும் இல்லையா அதிமுக? இந்த கலர் யதார்த்தம் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கும்போது புரியாதா? கண்டிப்பாக போட்டியிடாவிட்டால் அது ஒரு பின்னடைவை கொடுக்கும் என்பது தேர்ந்த ஒரு அரசியல்வாதியான எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நன்றாகவே தெரியும். அதே வேளையில் போட்டியிட்டு டெபாசிட் இழந்தால் அது அதைவிட பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஆக அந்த ஆப்ஷன்ல எது பெட்டர்? போட்டியிட்டு டெபாசிட் இழப்பதை விட போட்டியிடாமல் விலகிக் கொள்வதே மேல் என்று எடப்பாடி பழனிசாமி விலகிக் கொண்டிருக்கிறார் என்றே நான் கணிக்கிறேன். அறிக்கை இருக்கா? இணைப்பிலிருந்து உங்களுடைய தகவலை பதிவு செய்ததற்கு நன்றி ரவீந்திரன் துரைசாமி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கிறது. அதிமுக புறக்கணிப்பதற்கான காரணங்களாக சிலவற்றை சொல்லி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நடைபெற்ற பல தேர்தல்களில் அதிமுக தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் தற்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதற்கான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. தற்போது மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை தேமுதிகவும் புறக்கணிப்பாக ஒரு அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதை போலவே அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது. இதனால் அதிமுக கூட்டணியே தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலையானது உருவாகி இருக்கிறது. நாம் தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுகவை தொடர்ந்து தேமுதிகவும் புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலையானது உருவாகி இருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக, தேமுதிக என்ற 2 கூட்டணி கட்சிகள் புறக்கணிக்கின்றன. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும்
அதிமுக புறக்கணிக்கிறது, அதனுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவும் புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் பல தேர்தல்கள் சந்திக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 2021 தேர்தலுக்கு பிறகு தொடர்ச்சியான பல தோல்விகளை அதிமுகவானது சந்தித்துக் கொண்டிருக்கிறது. 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தல், அதனைத் தொடர்ந்து நடந்த 2021 சட்டமன்ற தேர்தல், 2019 நடந்த இடைத்தேர்தல், குறிப்பாக 19 தொகுதிக்குமான இந்த இடைத்தேர்தல் என்று பல தோல்விகளை அதிமுக சந்தித்துக் கொண்டிருக்கிறது. விக்கிரவாண்டியில் நடைபெற்ற அந்த இடைத்தேர்தலில் கூட அதிமுக தன்னுடைய கூட்டணியோடு தேர்தலில் பங்கேற்க முடியாத ஒரு சூழலில் அதனை புறக்கணித்திருந்தார்கள். தற்பொழுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. அதே போன்று அதனுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய தேமுதிகவும் இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது. அதிமுகவினுடைய கட்சி தொடங்கப்பட்டதில் இருந்து பல வெற்றிகளை அதிமுகவானது பெற்றிருக்கின்றது. திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட எம்ஜிஆர் அதிமுக கட்சியை கடந்த 1972 ஆண்டு தொடங்கினார். கட்சி தொடங்கிய அடுத்த ஆண்டு 1973 திண்டுக்கல் மக்களவை இடைத்தேர்தலானது நடைபெற்றது. அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தல் மக்களவை தேர்தலை 1973 ஆண்டு சந்தித்த அதிமுக அந்த தேர்தலில் முதல் வெற்றியை பதிவு செய்தது. அந்த கட்சியின் சார்பாக போட்டியிட்ட மாயத்தேவர் அமோக வெற்றி பெற்றார். ஒற்றை இலக்கங்களுக்கும் தாண்டி அமோக வெற்றியை மக்கள் தேர்தலில் பெற்றிருந்தது. தொடர்ச்சியாக பல மக்களவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர், அதே போன்று மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பல இடைத்தேர்தல்களை சந்தித்து வெற்றியை ஈட்டியிருக்கிறார்கள். ஆனால் பொதுச் செயலாளராக எடப்பாடி கே பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு இடைத்தேர்தல்களில் சிலவற்றை புறக்கணித்திருக்கின்றார். 11 தேர்தலுக்கு மேலாக தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக அவர் பொறுப்பேற்ற பிறகு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு பல இடைத்தேர்தல்களில் பல தேர்தல்கள் சந்திக்கப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலான தேர்தல்களில் அதிமுக தோல்வியை தழுவிருக்கக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணிப்பதாக ஒரு அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தேர்தலில் திமுகவினுடைய சார்பில் வி.சி. சந்திரகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். அதிமுகவினுடைய வேட்பாளர் யார் என்று இன்று ஒரு அவசர ஆலோசனை கூட்டமானது அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் சார்ந்த பிரதிநிதிகள் சார்பாக நடத்தப்பட்டது. அந்த உயர்மட்ட குழுவினுடைய கூட்டத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். திமுக ஆட்சியினுடைய அதிகாரம் தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றன. இதே போன்று ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை தேமுதிகவும் புறக்கணிப்பதாக நமக்கு அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது.